ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்குமே 24 ஹவர்ஸ் தாங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு இன்னும் அந்த நேரத்தை சரியாக செலவிடணும்னு தெரியல, எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. இதுதாங்க காரணம். அந்த நேரம் உங்களுக்கு பத்தாமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணணும், இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு நாளையும் நம்ம முடிச்சு விட்டுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டூ டூ லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த லிஸ்ட்டை ஒரு வாட்டி கூட எடுத்து பார்க்குறதும் கிடையாது. யூனோ வாட், இது உங்களோட தப்பா இல்லை பிளான் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த நேரமுமே எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களோட பெரிய ப்ராப்ளம்னு நான் சொல்லுவேன். பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ணுறதுக்கான டைமை நீங்கள் கொஞ்சமாக ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பிளான் பண்ணுறதுக்காக ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனா போதும். லைஃப் லாங் உங்களோட டைமில் 1 மணி நேரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற பிளானை இன்றைக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. தயக்கமே இல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் டைம் எவ்வளோ முக்கியம், டைமை எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக பிளான் பண்ணி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கோ, வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது என்னென்னா, நம்ம பிளான் பண்ணுறதுல ஏன் ஃபெயில் ஆகிறோம்? எல்லாருமே பிளான் பண்ணுறோம், ஆனால் எதுக்காக அந்த பிளானை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தாங்க இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமமான நேரம் தான் கிடைக்குது. ஆனால் அந்த கிடைக்கிற நேரத்துலையுமே சிலத்துக்கு ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்குதுங்க. சிலருக்கு தினமுமே நைட்டு தூங்கும்போது நாளைக்காவது நல்லா பண்ணணும் அப்படிங்கிற கில்ட்டு இருக்க தான் செய்யுது. என்னதான் எல்லாத்துக்கும் ஒரே 24 ஹவர்ஸ் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நேரத்தை அவங்கள கரெக்டாக பிளான் பண்ணிக்க தெரியல. இதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளான் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் கூடவுமே தேர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கான காரணம்னு சொல்லுவேன். நாளைக்கு ஒரு நாள் போகட்டும், இந்த வீக்குக்குள்ளே நான் பண்ணிடுவேன், இந்த மாதம் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், இல்லை இப்போ கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை. இது எல்லாமே அந்த ஒரு நிமிஷம் நம்மளை சாந்தப்படுத்தும், அவ்வளோதான். அந்த ஒரு நிமிஷம் நமக்கு சாந்தப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதே ரீசன்ஸை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையை ஓடுற மாதிரி தாங்க இருக்கும். அந்த நேரத்தில் பிளான் பண்ண ஒர்க்கு அந்த நேரத்தில் முடிச்சுட்டா நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம போகட்டும் பண்ணிக்கலான்னு எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நமக்கு ஓடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது மாதிரி பிளானிங் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. பிளானிங்னா என்ன பிளானிங் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் தாங்க. இது கூட நம்ம ஸ்மால் ஹேபிட்ஸை தான் இன்க்ளூட் பண்ண போகிறோம். நம்ம பெரிய பெரிய கோல்கள்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு தெரியாமலேயே கையில் விட்டுறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சரி பண்ண தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க. இதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, டைம் இல்லையா? ரியாலிட்டியை பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே நேரம் சமமாக தாங்க இருக்குது. எலான் மாஸ்க்குக்கும் இதே 24 மணி நேரம் தான், நமக்கும் இதே 24 மணி நேரம் தான் இருக்குது. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு காரணமே கிடையாதுங்க. அது ஒரு ப்ரியாரிட்டி இஷ்யூன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட நேரத்தை எதுக்காக செலவிடுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் ஸ்க்ரோலிங், ரீல் ஸ்க்ரோலிங், இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம இழக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் 13 மினிட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினை அதையே திருப்பி பண்ணுற மாதிரி, நாளைக்குமே அதே விஷயத்த ரொட்டீனாக பண்ணுற மாதிரி டிமாண்ட் பண்ணுங்க. ஸோ பிளானிங் ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம், நேரம் இல்லாததுக்குன்னு நம்மளோட வாழ்க்கையவே மாற்றும். எந்த விஷயத்துக்காக நம்ம டைம் ஒதுக்கணும், எந்த விஷயத்துக்காக நம்ம டைம் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து முடிவு பண்ணுங்கள். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு யோசிச்சு அதுக்காக மட்டுமே உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். தெரியாமல் எல்லாத்துக்குமே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளானிங் பண்ண 5 சிம்பிள் ஹேக்ஸை நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹேக் நம்பர் 1 என்னென்னா, டெய்லி பிளானிங். ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்மளோட பிளானிங்காக. காலை எந்திரிச்சதுமே இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்மால் நோட் புக் எடுத்துக்கோங்க. இல்லை மொபைல் நோட்டில் கூட நாளைக்கு டாப்பிக்கான ஒரு 3 ஒர்க்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க. அது பிரெயினுக்கு டைரக்ஷன் கொடுக்குங்க. நாளைக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட பிரெயினுக்கு உணர்த்தும். ஒரு 3 விஷயம் போதுமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1-2 தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். எடுத்த உடனே 20 பிளானிங் இருக்குது, நாளைக்கு நான் 20 பிளானிங் பண்ணணும், 30 பிளானிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம், சும்மா ஜஸ்ட் ட்ரையலுக்காக ஒரு 3 இம்பார்ட்டண்டான விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களோட பிரெயினுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். அடுத்த நாள் எழுதி வச்சு அந்த 3 விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கனாவே அதுக்கடுத்து ஒவ்வொரு ஹேபிட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். ஹேக் நம்பர் 2 என்னன்னா, டைம் பிளாக்கிங் தாங்க. உங்களோட நேரத்துக்கு, அரை மணி நேரத்துக்கும் 1 மணி நேரத்துக்குமே நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 6 to 7 மார்னிங் நம்ம ரீடிங் டைம்னு வச்சுக்கலாம். ரீடிங் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். 8 to 10 ஒர்க், அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கலாம். 10 to 10:30 பிரேக் டைம்னு வச்சுக்கலாம். 11 AM to 12 PM நம்மளோட டாஸ்க்கை கிரியேட்டிவிட்டிவாக யோசிக்கிறதுக்கும்
ப்ரொடக்டிவிட்டிவாக அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கோ அப்படின்னு அந்த ஒரு நேரத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்காது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 6 to 7 உங்களுக்கு நேரம் என்னன்னு யோசிக்கும், ரீடிங் டைம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஹேக் நம்பர் 3 என்னன்னா அவாய்ட் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் தாங்க செய்யணும். 10 வேலையும் ஒரே நேரத்தில் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே உருப்படியாக பண்ண மாட்டீங்க. மல்டி டாஸ்கிங் வந்து ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் தான் கெடுக்குதுங்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை அது முழுக்க முழுக்க கெடுத்துருது. ஒரு நேரத்தில் ஒரு ஒர்க்கை மட்டும்தான் நம்ம பண்ண ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஒர்க்கு முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒர்க்கை பண்ணலாம். இதை கொஞ்சம் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்குன்னு போனீங்கன்னா எதையுமே உருப்படியாக பண்ண முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹேக் நம்பர் 4 என்ன அப்படின்னா ட்ராக் பண்ணுறது. ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு அது செய்யாமல் போகிறதால என்ன பண்ணுவோம், கில்ட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு உட்காந்து பாருங்கள். வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உட்காந்து அந்த மாதிரி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃப் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 5 என்னென்னா பஃபர் டைம். டே பிளானில் உங்களோட ஃப்ரீ டைமையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒர்க்குன்னா 24 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 24 ஹவர்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலை. அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும், உங்களுக்கே ரொம்பவே டயர்ட் ஆகிடும். அதனால் உங்களோட ஃப்ரீ டைமையும் நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். எந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிளான் பண்ணுறதுனால நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணுன்ற அவசியமே இருக்காது. ஆல்ரெடி நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுனால அந்த டைமில் அந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா மற்ற டைமில் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருந்துக்கலாம். பிரேக்கு, ஸ்லீப்பிங்கு, ஸ்க்ரோலிங்கு, ரிலாக்ஸு இது எல்லாமே ஒரு பிளாக் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். அந்த டைமில் மட்டும்தான் அந்த ஒர்க்கை பண்ணணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4 என்னென்னா லைஃபுக்கு பிளானிங் அப்படிங்கிறது வேண்டாமா? நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். டே பிளானும் இருக்குது, லைஃப் பிளானும் இருக்குது. இதில் வந்து எது முக்கியம், எது நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய யோசனை இருக்கும். 2 வகையாக இருக்குங்க. லைஃப் பிளான் அப்படிங்கிறது நம்மளோட கோலும் நம்மளோட டெட்லைனும் நம்மளோட டிசிப்ளைனும் சேர்ந்தது தான் லைஃப் கோல். நான் வந்து ரொம்பவே ஃபிட்டாக மாறணும் அப்படின்னா அது வந்து கோலு. நான் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே நான் ஃபிட்டாக மாறிடணும், இது வந்து டெட்லைனு. டெய்லியுமே ஒரு 20 மினிட்ஸ் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கூடியது தான் டிசிப்ளைனு. பிளான் பண்ணாமையே இருக்கவங்க, பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க அப்படின்னு 2 வகை தாங்க இருக்குது. முதலாவது என்னென்னா வாழ்க்கையே டைம் தான் அப்படின்னு பார்த்து வாழ்கிறவங்க. 2வது நேரம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நேரத்தோட நம்ம ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டுருப்போம். அதுதான் 2வது பர்சன். ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நேரத்தை பார்த்து நீங்கள் வாழ போகிறீங்களா இல்லை நேரம் போகிற மாதிரி நீங்களும் சரின்னு போயிட்டே இருக்க போகிறீங்களான்னு உட்காந்து யோசிங்க. நம்பர் 5 என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பிளான் பண்ணுற ஸ்டடி டைமு, பிரேக் டைமு, மொபைல் டைமு எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பிளானை மட்டும் இல்லாமல் ஈவினிங் ரொட்டீனையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கீங்கன்னா உங்களோட சேல்ஸ் காலு, கிளைண்ட் ஃபாலோஅப்பு, கண்டென்ட் க்ரியேஷன் டைம் பிளாக்கில் வச்சா நம்ப முடியாத க்ரோத்தும் வருங்க. ஹோம் மேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி டாஸ்க் கூட பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கும் நேரம் செட் ஆகுங்க. நீங்கள் யாராக இருந்தாலுமே பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணாத நேரம், பிளான் பண்ணாத வாழ்க்கை நம்ம நினச்சதே தராதுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் ஓகே தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஒர்க்கிங் பர்சனாக, ஹோம் மேக்கராக, யாராக வேணால் இருந்துக்கோங்க. நம்ம நினைக்காத ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போவே உங்களோட பிளானிங் ஜேர்னியை ஆரம்பிச்சு பாருங்கள். ஒரு பேப்பரில் எடுத்து நாளைய பிளான் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நிறைய நேரம் இழக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ணாததால் வாழ்க்கையை மட்டும் ஆர்கனைஸ்ட் ஆகாத இருக்கும். ஆனால் பிளான் பண்ணதால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ஒழுங்காகவே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிளான் பண்ணுற பழக்கம் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பழக்கமாக மாறும். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெய்லியுமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.